மதுரையை பண்பாட்டு தலைநகரம் அப்படின்னு பண்பாட்டு ஆய்வறிஞர் பரமசிவன் அதுக்கு ஒரு புது உருவகம் கொடுத்திருந்தாரு. அதை தொடர்ந்து மதுரை திருவிழாக்களின் தலைநகரம் அப்படின்னு அதுக்கு அதனுடைய நீட்சியா ஒரு புது அடையாளத்தை மதுரைக்கு உருவாக்கி அதை பத்தி ஒரு புத்தகமே எழுதியிருக்காரு எழுத்தாளர் திரு சித்திரை வீதிக்காரன். சித்திரை அவருடைய பெயர் உள்ள அந்த சித்திரை வீதியில தான் நம்ம நடந்துட்டு இருக்கோம். பேசுவோம். அண்ணா வணக்கம். நீங்க மதுரையுடைய கிட்டத்தட்ட மதுரையினுடைய எல்லா பெரும்பாலான விழாக்களை நேரில் பார்த்த ஒருத்தர் எனக்கு தெரிஞ்சு. நீங்க உங்க அளவுக்கு மதுரையில் வேற யாரும் அவ்வளவு தூரம் எல்லா விழாக்களையும் பார்த்துருப்பாங்களாங்கிறது எனக்கு தெரியல. மதுரையும் திருவிழாவும் எப்படி இதுக்குள்ள இருக்கக்கூடிய அடிப்படையான தத்துவமா என்ன நீங்க பாப்பீங்க? மதுரை ஒரு திருவிழா நகரம்னு சொல்றாங்க இல்லையா, அதை நான் ஒரு திருவிழாக்களின் தலைநகரம்னே சொல்லுவேன். ஏன் அப்படின்னா இந்த மதுரை நகரத்தோட அமைப்பே விழாக்களுக்காண்டி தான் இருக்க மாதிரி இருக்கு. ஏன்னா இப்ப இந்த வீதியோட பேர் சித்திரை வீதி, இதுக்கு அடுத்து இருக்க வீதி ஆவணி வீதி, அடுத்து மாசி வீதி. இப்போ பார்த்தோம்னா மாசி வீதியோட முக்குல பாத்தீங்கன்னா ஒரு தேர் போறதுக்காண்டி ஒரு தெரு இருக்கும். அந்த தெருவோட பேரே வடம்போக்கி தெரு. இது மாதிரி வேற ஊர்ல ஏதாவது தெரு இருக்கான்னு கேட்டா நமக்கு தெரியல. இந்த ஊர்ல திருவிழாக்காண்டியே இந்த நகர வீதிகள் பேர் மாதங்கள் பேர்ல, குறிப்பா தமிழ் மாதங்கள் பேர்ல ஆடி வீதி, சித்திரை வீதி அப்படின்னு அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி அந்தந்த மாசத்துல இந்த திருவிழா நடக்கும்போது, இப்ப ஆவணி மூல திருவிழா நடக்குதுன்னா சாமி ஆவணி மூல வீதியை சுத்தி வரும். அதே மாதிரி ஆடி முளைக்கொட்டு திருவிழா நடக்குதுன்னா ஆடி வீதியை சாமி சுத்தி வரும். அதே மாதிரி இப்ப மாசி வீதியில பாத்தீங்கன்னா சித்திரை திருவிழாக்கு சாமி சுத்தி வருது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா முன்னாடி பாண்டியர் காலத்துல மாசி வீதியில தான் மாசி மாசம் தான் மீனாட்சி திருக்கல்யாணம் நடந்துச்சு. அது பின்னாடி திருமலை நாயகர் காலத்துல மாறும்போது தேர் மாசி வீதியில நின்னதுனால பெரிய வீதியாவும் அதுவே இருக்கிறதுனால இன்னமும் சித்திரை திருவிழா மாசி வீதியில சுத்திக்கிட்டு இருக்கு சாமி. அப்படி மதுரை நகரமே ஒரு திருவிழாக்காக அமைக்கப்பட்ட நகரம், இல்ல மதுரையே ஒரு திருவிழா நகரம் அப்படின்னு கூட சொல்லலாம். மதுரையே திருவிழாக்காக அமைக்கப்பட்ட நகரம் அப்படிங்கிறது புதுசா இருக்கு. இதுல நீங்க இதை தவிர்த்து வெவ்வேறு ஊர் திருவிழாக்களையும் பார்த்திருப்பீங்க. நீங்க திருநெல்வேலி நெல்லையப்பர் கோயில் திருவிழா அப்படி நிறைய தேர் திருவிழாக்கள் பிரபலமான திருவிழாக்கள் இருக்கு. அதோட நம்ம மதுரை சித்திரை திருவிழாவை எங்கேயாவது ஒப்பிட்டு பார்க்க முடியுமா? அதுல ஏதாவது வித்தியாசங்களை உணர முடியுதா? இல்ல இப்ப மற்ற ஊர் திருவிழாக்கள் பார்க்கும்போது அவங்க ஒரு பெரிய மதுரை தேரை விட பெரிய தேரா இருக்கக்கூடிய ஆண்டாள் கோயில் தேரா இருக்கட்டும், நெல்லையப்பர் கோயில் தேரா இருக்கட்டும், அங்க போய் பார்த்திருக்கோம். ஆனா நம்ம மதுரை சித்திரை திருவிழாவுக்கு பாத்தீங்கன்னா முத நாள் தான் பூப்பல்லுக்கு இருக்கும். அந்த பூப்பல்லுக்கு எல்லாருக்கும் தெரியும், ராத்திரி 10 மணிக்கு 12 மணி ஆயிரம் சுத்தி வர்றதுக்கு, திருக்கல்யாணம் முடிஞ்ச அன்னைக்கு. மறுநாள் காலையில 5 மணிக்கு பார்த்தா நம்ம கோயில் அந்த தேரோட்டத்துக்கு தேரடி வீதியில எல்லாருமே மக்கள் இருக்கிறத பார்க்க முடியும். அந்த பெரிய தேர்ல பார்க்கும்போது அந்த அளவுக்கான மக்கள் கூட்டம் மதுரை அளவுக்கு வர்றதில்ல. ஏன்னா மதுரைக்காரங்க இயல்பாவே திருவிழாவை ரொம்ப விரும்பி கொண்டாடுறாங்க. இன்னைக்கு கோயில்ல காலையில கொடியேறிடுச்சு அப்படின்னா இன்னையில இருந்து அவங்க வீட்டுல ஒரு விசேஷம்னா ஒரு முகூர்த்த கால் நட்டாங்கன்னா எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி மதுரைக்காரங்களுக்கு இன்னையில இருந்து அவங்களுக்கு கொடி ஏறிடுச்சு தான். நீ தினசரி சாயந்தரம் அவங்க இங்க வர்றத தொடர்ச்சியா ஒரு வழக்கமா தான் வச்சிருக்காங்க. அவங்களுக்கு இனிமேல் ஒரு 18 நாள் அழகர் திரும்ப மலைக்கு போற வரைக்கும் நீ அவங்களுக்கு ஒரே கொண்டாட்டம் தான். அதனால இந்த தினம் சரி கொண்டாடுற மனநிலை இருக்கு இல்லையா, அது மற்ற ஊர்கள்ல இருந்து மதுரைக்கு கொஞ்சம் அதிகமாவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். எனக்கும் அந்த ஒரு சந்தேகம் அடிக்கடி இருக்கும். என்ன இது கொஞ்சம் சில நேரங்களில் மிகையா கூட இருக்கலாமோ அப்படிலாம் கூட தோணும். எப்படி இவங்களுக்கு அடிப்படையில் அந்த மதுரைக்காரங்க திருவிழாக்காரங்களாகவே எப்படி அடிப்படையில் இருக்காங்க? அதுக்கு வேற ஏதாவது பண்பாட்டு அம்சங்கள் இருக்கா? இப்ப மதுரை காஞ்சியில ஒரு வரியில சாயந்தரம் சாமி சுத்தி வர்ற மாதிரி ஒரு வரி வரும். மழுவால் நெடியோன் வீதி விழா வர்ற மாதிரி அந்தி விழா அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பு மதுரை காஞ்சிலே வருது. அது மட்டும் இல்லாம பரிபாடல்ல வைகை ஆத்துல சாமி வர்றதை பத்தி ரொம்ப விரிவா பரிபாடல்ல வைகைக்கு தண்ணி வர்றப்ப மக்கள் கூட்டம் கூட்டமா போய் கொண்டாடுறத பார்க்க முடியுது. அதுல சித்திரை திருவிழாவோட ஒரு தொடக்க கால கூறு அதுல இருக்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா வைகையில தண்ணி வர்றப்ப மதுரைக்காரங்களுக்கு அவ்வளவு கொண்டாட்டமாயிரும். இப்பயும் பாலத்துல நின்று வேடிக்கை பாக்குற மாதிரி அப்ப தண்ணி வந்துருச்சுன்னா எல்லாம் கூட்டம் கூட்டமா போய் பாக்குறத பரிபாடல்ல ரொம்ப விரிவா எழுதியிருக்காங்க. மதுரையில தொடர்ச்சியா ஒரு விழா நடந்துகிட்டே இருக்கிறத சிலப்பதிகாரத்துல கூட பார்க்கலாம். பங்குனி மாசத்துல மன்மதனுக்கு ஒரு திருவிழா நடக்கிறத பத்தி இப்ப கூட குறிப்பு சிலப்பதிகாரத்திலயும் இருக்கு. இப்பவும் மரவர் சாவடியில ஒரு மன்மதனுக்கான ஒரு காமதகன நிகழ்ச்சி நடந்துகிட்டு இருக்கு. இப்படி தொடர்ச்சியா இந்த ஊர்ல திருவிழா ஒரு 2000 வருஷமா அப்படி நடந்துகிட்டே இருக்கிறதா தான் நான் உணர்றேன். அது பண்ணி அப்போ இந்த திருவிழா இவ்வளவு ஆண்டுகளா நடந்து வர்றதனுடைய ஒரு உச்ச வடிவமாக சித்திரை திருவிழா நம்ம பார்க்கலாம்னு தோணுது அப்படின்னா, ஆனா சித்திரை திருவிழான்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது இன்னைக்கு இருக்கிற வடிவத்துக்கு ஒரு 400 வருஷம் திருமலை நாயக்கர் காலத்துல தான் இணைக்கப்பட்டுச்சு. அப்பதான் இவ்வளவு பெரிய மக்கள் திரள் எல்லாம் ஒன்னா வந்தாங்கன்னு சொல்றாங்க.
அப்போ அதுக்கு முன்னாடி இருந்த திருவிழாவினுடைய தன்மை என்னவா இருந்தது, அவர் சேர்த்ததுக்கு அப்புறம் அது என்னவாலாம் கன்வெர்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுதா? இல்லை, இப்போ முன்னாடி வந்து இது ஒரு சைவம் சார்ந்து இந்த நகர திருவிழாவாகவும், அது வந்து ஒரு நாட்டார் திருவிழாவாகவும், அழகர் ஆற்றுல இறங்குறது தேனூர் பகுதிக்கு போகிறது ஒரு கிராம திருவிழாவாகவும் இருந்திருக்கும். அப்பவும் ஒரு கொண்டாட்டம் இருந்திருக்கும். ஆனால் இது ரெண்டும் இணையும் போது என்ன ஆகுதுன்னா, இப்போ வந்து சைவம் வைணவம் மட்டும் இல்லாமல் ஒரு நாட்டார் தெய்வ கூறுகளோட அம்சமும் சேருது. இங்கே கருப்புசாமிக்கு வேஷம் போடுறவங்க, தண்ணி பீச்சுறவங்க, துருத்தி நீர் பாய்ச்சுறவங்க, இவங்க எல்லாரும் வர்றாங்க இல்லையா? இவங்க எல்லாரும் வரும்போது என்ன பண்றாங்கன்னா, இங்க புதுமண்டபத்தில் வந்து அவங்களுக்கு தேவையான எல்லாத்தையுமே வாங்கிட்டு போறாங்க. அப்ப வரும்போது இங்க திருவிழா பார்க்க வர்றாங்க. அப்போ வந்து மதுரை வந்து ஒரு பெரிய கிராமமா பெரிய நகரமா அப்படின்ற ஒரு பெரிய ஒரு ரெண்டும் கட்ட அந்த ஒரு நிலைமையை வந்து மதுரை அடையுது. அது அப்படியே தன்னை வந்து ஒரு திருவிழாக்களின் நகரமா திரும்ப ரெண்டையும் சேர்த்துக்கிட்டு அது ஒரு திருவிழா நகரமா தான் தன்னை காமிச்சுக்கிறது அப்படின்னு பாக்குறேன். இதுல இப்ப இவ்வளவு தூரம் ஒரு அவர் திருமல நாயக்கர் திருவிழாக்களை இணைக்கும் போது பல்வேறு நோக்கங்கள் இருந்தா சொல்றாங்க. அவர் தனக்கு அதிகாரம் இருக்கு திருவிழாக்களை மாத்துறதுக்கு, அல்லது அப்ப இருந்த சைவ வைணவ முரண்களை சரி பண்றதுக்கு, அல்லது ஒரு பொருளாதார ஊக்கு, இப்படி நிறைய விஷயங்களை சொல்றாங்க. ஆனா மக்களுக்கு அது அந்த நோக்கம் என்னவா வந்து சேர்ந்துச்சு இறுதியில? இப்ப திருமல நாயக்கர் வந்து திருவிழாவை இணைக்கும் போது வந்து இது ஒரு சைவ வைணவ திருவிழா மாதிரி இருப்பாரு. ரெண்டு கோயில் திருவிழாக்கள்லையுமே வந்து அவங்க ரெண்டு பேரும் மக்கள் சொல்ற கதை வந்து அதுல வர்றதில்ல. மீனாட்சியோட வந்து அழகரோட தங்கச்சியாவும் அவர் கல்யாணத்துக்கு வரதாகவும் கோயில் பத்திரிகையில வந்து ரெண்டு பத்திரிகையிலுமே குறிப்பிடுறதில்ல. அழகர் வந்து வைகைக்கு வந்து மண்டுக மகரிஷிக்கு மோட்சம் கொடுக்கறதுக்காகவும் ஆண்டாள் சூடு மாலையை சூடுறதுக்காண்டி வரதாகவும் தான் இருக்கு. மீனாட்சி அம்மன் கோயில் இது ஒரு திருக்கல்யாண திருவிழாவா தான் இருக்கு. ஆனா இது வந்து மக்கள்கிட்ட வந்து இந்த ரெண்டு நடுவுல வந்து நிக்கும் போது ஒரு முற்று நிக்குது. என்னடா அங்க சாமி வருது, இவர் வந்து கல்யாணத்துக்கே தேட்டா தான் கிளம்புறாரு அப்படின்னு அவங்களுக்கு ஒரு குழப்பம் ஆகுது. அப்ப அவங்க ஒரு கதையை இந்த இடத்துல உண்டு பண்றாங்க. கல்யாணத்துக்கு வராரு, கொஞ்சம் தாமதமா வந்துட்டாரு, மக்கள் வழிமறிச்சு அவரை இது பண்ணிட்டே இருக்கல, அவர் வர்றது தெரியாம இங்க கல்யாணம் நடந்துருச்சு அப்படின்னு. பொதுவா இயல்பாவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணோட கணவருக்கும் அந்த பொண்ணோட அண்ணனுக்கு இடையில ஒரு சின்ன முரண் மாதிரி இருக்குல்ல, அந்த ஒரு முரணை வந்து இந்த மதுரையில வந்து அதை இது பண்ணிக்கிறாங்க. அப்பா மச்சனை மாதிரி ஒரு கோவத்துல கோச்சிட்டு போயிட்டாரு, நம்மள மரியாதை சரியா கொடுக்கல அப்படின்ற மாதிரி ஒரு இதை கொடுக்குறாங்க. அப்படி ஒரு கதை வந்து இருக்கு இல்லையா, அந்த கதை இணையும் போது தான் அந்த திருவிழா வந்து அப்படியே உயிர் பெறுது. அந்த ரெண்டு சேரும் போது இந்த திருவிழா வந்து ஒரு பெருந்திருவிழாவா மாறுது. அவங்களுக்கு ஒரு கதை, மக்கள் வந்து புராண கதைகளை விட மக்கள் உருவாக்குற கதைகள் இருக்கு இல்லையா, அதுதான் உயிர்ப்பானதுன்னு தோப்பா சொல்றாரு. நான் தோப்பாட்ட அந்த சந்தேகத்தை கேட்கிறப்ப அவர் இதை தான் சொன்னாரு. ஏன் அப்படின்னு கேட்கிறப்ப, இல்ல மக்களுக்கு வந்து அந்த ஒரு கேப் இருக்கப்ப அவங்களுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல, அப்ப அவங்க ஒரு கதையை சொல்றாங்க இல்லையா, அந்த கதை வந்து இன்னமும் வந்து இந்த திருவிழாவுக்கு வந்து ஒரு அழகை கொடுக்குது. அது அண்ணன் தங்கச்சி கதை அப்படின்றது நம்ம திராவிட மரபோட தொடர்ச்சியாகவும் கூட பார்க்கலாம். ஒரு அண்ணன் தங்கை பாசத்தை இது பண்ணி சொல்றது. இப்போ நீங்க சொல்லவும் தான் எனக்கு டக்குன்னு அதை கேட்கலான்னு தோணுது. இப்போ நம் மதுரையில வந்து எல்லா குழந்தைக்கும் சொல்லி வளர்க்கப்படுற கதை இந்த கதை வந்து டிஃபால்ட்டா இப்போ ஒரு குழந்தைக்கு ஸ்கூல்ல காக்கா கதை சொல்ற மாதிரி, நரிக்க சொல்ற மாதிரி, மதுரையில பிறந்தவனுக்கெல்லாம் இந்த அண்ணன் தங்கச்சி கதையை, சித்திரத்தில் அழகர் தங்கச்சி கதை சொல்றேன். அப்போ அந்த கதையை மட்டுமே கேட்டு திருவிழாவை பார்த்து வளர்ற ஒரு ஆள் வந்து கொஞ்சம் இதோட உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு வைங்க. உண்மையிலேயே அழகர் எதுக்காக மதுரைக்கு வர்றாரு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் பார்க்கக்கூடிய திருவிழா மாறுமா? அதோடைய கண்ணோட்டம் என்னவா மாறும்? இப்ப சித்திர திருவிழா வந்து எப்படி நம்மளுக்கு தெரியுது அப்படின்னா, முதல்ல வந்து நம்ம வந்து சின்ன பிள்ளையா இருக்கும்போது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த தேர் இருக்கு இல்லையா, அது நம்மளுக்கு சின்ன பிள்ளையா நின்னோம்னா தூரத்துல ஒரு தேர் தெரியாது. அப்போ வந்து நம்ம வந்து யாராவது அப்பாவோட தோல்ல ஏறி உட்காந்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த திருவிழா வந்து நம்மளுக்கு தேர் நல்லா தெரியும், தூரத்துல வர யானை நல்லா தெரியும், சாமி வரைக்கும் நல்லா தெரியும். இப்ப தோப்பாவோட அழகர் கோயில் புத்தகம் இருக்கு இல்லையா, இந்த புத்தகத்தை வந்து நான் அந்த அப்பா தோல்ல ஏறி உட்கார்ற மாதிரி சொல்றேன். நம்ம இந்த சித்திர திருவிழாவை பார்த்துக்கிட்டே வர்றப்ப நம்மளுக்கு தெரியாது, இங்க ஒரு சாமி வருது, இங்க தேரோட்டம் நடக்குது, அங்க அழகர் வராரு, எதிர் சேவன்றாங்க, திரும்பி பூப்பல்லக்கில் திரும்பி போயிடுறாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த அழகர் கோயில் புத்தகம் வாசிக்கும் போது என்ன ஆயிடுதுன்னா, ஆஹா இதுக்கு பின்னாடி இப்படி ஒரு கதை இருக்கா, இதுக்கு பின்னாடி ஒரு பண்பாடு சார்ந்த விஷயம் இருக்கா அப்படின்லாம் நம்மளுக்கு தோணும் போது அப்படியே அந்த தோல்ல ஏறி உட்காந்து அந்த அழகர் கோயில் புத்தகம் நம்மள அப்படியே தோல்ல ஏற்றி அந்த இதை வந்து திருவிழா வந்து இன்னும் அழகா காட்ட ஆரம்பிக்கிறது. நம்ம திருவிழாவை புரிஞ்சுக்கிறோம் அப்படின்றப்ப அந்த அழகர் கோயில் புத்தகத்தையும் வாசிக்கிறப்ப நம்மளுக்கு இந்த புதிய பரிமாணம் தெரியும். நம்மளுக்கு இந்த திருவிழா ரொம்ப முக்கியமான ஒரு திருவிழா, பல வருடமா அது வந்து எப்படி கட்டமைச்சு வந்துகிட்டு இருக்கு அப்படின்றத நம்ம அந்த புத்தகம் வாசிக்கும் போது உணரலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப அழகான ஒரு ஊமையா இருந்தது. பண்பாடு திருவிழா வந்து இந்த திருவிழாவே ஒரு வகையில பண்பாட்டு திருவிழான்னு சொல்றோம். இதுக்குள்ள இருக்கக்கூடிய இன்னமும் அன்னைக்கு தொடங்கி இன்னைக்கு வரைக்கும் 400 வருஷமா உயிரோடு இருக்க பண்பாட்டு கூறுகள்லாம் எதெல்லாம் உங்களுக்கு இன்னமும் தோணுது? இல்ல இப்ப இந்த திருவிழாவுக்கு வந்து 18 நாள் திருவிழா இருக்கு இல்லையா, இதுவே ஒரு பெரிய விஷயம். ஏன்னா மதுரை ஒரு பண்பாட்டு தலைநகரம் தோப்பா சொல்ற காரணம் சொல்றாங்கன்னா, அந்த திருவிழாக்கள் வந்து இன்னமும் வந்து அந்த
ஒவ்வொரு திருவிளையாடல் காட்சிகளையும் நடத்தி காட்டுறதெல்லாம் வந்து இன்னும் செஞ்சு காமிச்சுக்கிட்டே இருக்காங்க அப்படின்றாங்க. அதே மாதிரி நம்ம நிற்கக்கூடிய இந்த புதுமண்டபமே ஒரு பண்பாட்டு கூடமாக தான் இருந்துச்சு. முன்னாடி பார்த்தீங்கன்னா அங்கே வாங்கக்கூடிய நாங்குழி கம்பாட்டா இருக்கட்டும், துருத்தி நீர் தெளிக்கிறதுக்கான தோல் பை முன்னாடி விற்பாங்க, அந்த திரியாட்டக்காரங்களுக்கு திரி வைக்கிறது, இந்த மாதிரியான பொருட்கள் இருக்குல்ல, அந்த புலங்கு பொருள் பண்பாடுன்னு நம்ம வாழ்க்கையில் இந்த மஞ்சள் குங்குமம் மாதிரியான விஷயங்கள்லாம் கூட பார்த்தீங்கன்னா இந்த மீனாட்சி அம்மன் கோயில் பகுதியில் வந்து வாங்கிட்டு போகிறத வழக்கமாக வச்சிருக்காங்க. இன்னும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா அதில் பண்பாடு சார்ந்ததில் இங்கே ஒரு இஸ்லாமியர்களோட கடையில் போய் ஒரு சந்தனம் வாங்கிட்டு அவங்க திருவிழா கொண்டு போகிறதா இருக்கட்டும், அங்கே தைக்கக்கூடிய ஒரு தொழிலாளி வந்து ஒரு இஸ்லாமியராக இருப்பார். இந்த மாதிரி ஒரு ஒரு பண்பாடு இருக்கு இல்லையா, எல்லாரும் சேர்ந்து கொண்டாடுற ஒரு பண்பாடு இருக்கு இல்லையா, அதுதான் இந்த திருவிழாவோட முக்கியமானது. இந்த திருவிழாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரவுஸ் பீட்டர்னு சொல்லி நம்ம பீட்டர் பாண்டியன் மக்கள் சொல்கிறாங்க இல்லையா, அவர் வந்து ஒரு மீனாட்சிக்கு ஒரு பதாகை செஞ்சு கொடுத்துருக்காங்க, பாதுகை. அந்த இதை வந்து அம்மன் வந்து குதிரை வாகனத்தில் வர அன்னைக்கு போட்டு வராங்க. ஒரு கிறிஸ்துவர் அவர் செஞ்சு கொடுத்துருக்க ஒரு பாதுகையை போட்டு வராங்க. இங்கே இருக்க கோயிலில் இருக்க ஒரு விளக்கு தோரணத்தை வந்து இஸ்மாயில்னு சொல்லி இருக்க ஒரு முஸ்லீம் அவர் தான் அந்த தாசில்தார் இருந்திருக்காரு. அந்த பக்கத்தில் தான் அந்த தெரு இருக்கு, தாசில்தார் பள்ளிவாசல் தெருன்னு. அவர் வந்து ஒரு விளக்கு தோரணம் அமைச்சு கொடுத்துருக்காரு. அதே மாதிரி இப்போ சாமி வர்றப்ப நம்ம சின்ன கடை தெரு தர்கா வழியாக போயிட்டு வில்லாபுரத்துக்கு போயிட்டு வர அன்னைக்கு அவங்க ரோஸ் மில் கொடுத்து மக்களுக்கு வரவேற்கிறாங்க. இப்படி இந்த திருவிழா வந்து ஒரு இந்து திருவிழா மட்டும் இல்லாமல் இது வந்து மதம் கடந்து மதுரையோட திருவிழாவாக இருக்கு. அதுதான் இது வந்து முக்கியமாக இருக்கு. ஏன்னா இப்போ இந்த வழி நடுக்கக்கூடிய அன்னதான பந்தலாக இருக்கட்டும், இல்லை நீர்மூர் பந்தலாக இருக்கட்டும், இதை கொடுக்குறவங்க வந்து பூரா பார்த்தீங்கன்னா மதம் கடந்து தான் கொடுக்குறாங்க. மக்களுக்கு வந்து இந்த தாகத்தை தணிக்கணும், நம்மளும் இந்த திருவிழாவில் நம்மளும் இணைஞ்சுக்கிறணும் அப்படின்றத தான் அவங்க பார்க்குறாங்க அப்படின்னு பார்க்குறேன். அதனால இது வந்து மக்களோட திருவிழாவாக இருக்கிறது தான் இந்த திருவிழாவோட மிக வெற்றியாக கருதலாம். இந்த மதம் கடந்து போகக்கூடிய நிகழ்வுல வந்து இது இது இயல்பாகவே மதுரையில், அதாவது இந்த துலுக்க நாச்சியார் உருவாகிறதுக்கு முன்னாடி இருந்தே இருந்திருக்குமா, அல்லது அதுக்கப்புறம் இன்னும் அந்த உறவு பலப்பட்டிருக்குமா? எப்படி அந்த துலுக்க நாச்சியார் கதை வந்து தொடங்கினது வந்து இங்கிருந்து ஆரம்பத்துல இருந்தே சேர்ந்துருக்கும். ஏன்னா அவங்க திருமணநகர் காலத்துல இருந்தே இஸ்லாமியர்கள் இருக்கிறதுனால அப்ப இருந்தே தான் அந்த கதை வழங்கப்படுது. இது வந்து ஸ்ரீரங்கத்தில் இருந்த கதை வந்து மதுரையில் வண்டியூர் பகுதிக்கு சொல்லப்படுது. இன்னமும் நான் திருவிழாப்போ போய் பார்த்துருக்கேன். தேனூர் மண்டபத்துக்கு சாமி பார்க்க இஸ்லாமியர்கள் வராங்க, வண்டியூருக்கு வராங்க. அவங்க எல்லாரும் வந்து சாமியை பார்த்துட்டு போறதை வந்து நம்ம பார்க்க முடியும். மதுரையில் இருக்க எல்லாருமே வந்து இந்த சாமியை பார்த்துட்டு போகணும், அவங்க கும்பிடுறன்றத வந்து நம்ம இதுக்கெல்லாம் வைக்காம அவங்க எல்லாரும் இந்த திருவிழாவில் தாங்களும் வந்து இந்த ஊர்வலத்தை பார்க்கணும் அப்படின்னு விரும்புறாங்க இல்லையா, அதை தான் இந்த திருவிழா கொடுக்குது. இப்ப இருக்கக்கூடிய இளைஞர்களே வந்து வழிபடுறதை தாண்டி அவங்க இந்த கொண்டாட்டத்துக்கு வந்து இந்த சித்திரை திருவிழா தான் ஒரு அடிப்படையா இருக்கு. ஏன்னா அழகர் வர்றப்ப எல்லாருக்குள்ளேயும் ஒரு உற்சாகம் பொங்கி அவங்க எல்லாரும் கோவிந்தோ கோவிந்தோன்னு சொல்லும் போது அவங்களுக்குள்ள உள்ள இருந்து வருது இல்லையா, அந்த வயிற்றுக்குள்ள இருந்து அப்படியே ஒரு அந்த உற்சாகம் வந்து அடிநாதமாவே வருது. அவங்க கோவிந்தோன்னு சொல்றது வந்து ஒரு கேலியாவோ ஒரு வழிபாட்டு சார்ந்து அப்படியே ஒரு உணர்வு பூர்வமா அழகரை வந்து தன்னோட தலைவனா மற்ற எல்லாரை விட ஒரு தலைவனாவே எடுத்து அவங்க கொண்டாடுறாங்க இல்லையா. இப்போ இப்படி ஒரு நடிகரை பார்த்த உடனே அப்படி உற்சாகமா சொல்றாங்களோ அது மாதிரி அழகரை பார்த்த உடனே அவங்களுக்குள்ள உற்சாகமா அந்த கோவிந்தோன்னு சொல்றது வந்து இன்னமும் தொடருது. இது வந்து இளைஞர்கள்ட்ட கொண்டு போய் பக்தியை சேர்க்கறத விட இளைஞர்களை வந்து அழகர் கவர்ந்தெழுத்துட்டு தான் வர்றாருன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ இந்த நம்ம தோப்பா கூட ஒரு எளிமையான ஒரு வித்தியாசம் சொல்லியிருப்பாரு. மதுரையில் வந்து அழகருடைய திருவிழாக்களில் இருக்கிற மக்கள்கிட்ட வந்து பக்தி உணர்வை விட கொண்டாட்ட உணர்வு தான் அதிகமாக இருக்கும் அந்த மக்கள்கிட்ட அப்படின்றது. அவங்களுக்கு வந்து இப்போ உண்மையிலேயே வந்து எனக்கும் கூட சில நேரம் தோணும், இப்போ அழகர்லாம் வந்து அவங்க ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு சின்ன கருவி போல் இருக்கு, இவங்களுக்குள்ள கொண்டாட்டத்தை கொண்டு காட்டுறதுக்கு அழகரை பயன்படுத்திக்கிற மக்களோ அப்படின்ற மாதிரிலாம் தோணும். இல்லை, இப்போ அழகர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் அழகர் தான். ஏன்னா இந்த மண்டபத்தில் நான் போய் சாமியை பார்த்துட்டேன்னா நான் அப்படியே போயிட்டேன்னா இந்த திருவிழா வந்து அன்னையோட முடிஞ்சிருக்கும். நான் அழகரை வந்து கிளம்புறப்ப போய் பார்ப்பேன். பார்த்துட்டா பத்தாதுன்னு சொல்லிட்டு கூடவே ஒரு 10 மண்டபம் பார்த்துக்கிட்டே தான் வருவேன். பார்த்து முடிச்சுட்டு மறுநாள் எதிர் சேவைக்கு எப்போ வருவாருன்னு பார்த்துட்டு மறுநாள் எதிர் சேவையில் போய் ஒரு 10 மண்டபம் பார்ப்பேன். அப்புறம் ராத்திரி விடிய அந்த ஆட்டம்லாம் பார்த்துட்டு அந்த குதிரை வெளியில் வரும் பார்த்தீங்களா தலாவளத்துல இருந்து, அதுதான் எனக்கு வந்து இந்த திருவிழாவில் என்னை வந்து உயிர்ப்பிக்கிற காட்சி. இந்த வருஷம் பூரா நான் வந்து என்னை புதுப்பிச்சுக்கிறதுக்கு வந்து அந்த குதிரை வெளியில் வர்ற தருணம் தான். அந்த கொடி வெளியேறின உடனே இந்த தண்ணி பாய்ச்சறவங்க எல்லாருமே வந்து தலாவளம் பெருமாள் கோயில் வாசலுக்கு வந்துருவாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சர மாதிரி அப்படியே தண்ணியை பீச்ச ஆரம்பிப்பாங்க. அந்த குதிரையோட கால் மட்டும் அப்படியே வெளியில் வரும். அப்படியே வந்த உடனே அந்த கூட்டமே ஆர்ப்பரிச்சு ஒரு பெரும் மழை மாதிரி அப்படியே அழகர் மேல பொழியும். அப்படியே அந்த தூக்கிட்டு வரவங்க என்ன செய்வாங்கன்னா அப்படியே குலுக்க ஆரம்பிச்சிருவாங்க. குதிரை குலுக்க அப்படியே மதுரையே குலுங்கும் அப்படின்ற மாதிரி அந்த உணர்வு இருக்கு இல்லையா, அதை வந்து நம்மளுக்கு அந்த அடையும் போது ஒரு பெரிய பாய்ச்சலை ஏற்படுத்தும். இந்த சித்திரை திருவிழான்றது வந்து ஒரு திருவிழா மட்டும் கிடையாது, இது ஒரு பக்தி சார்ந்து கிடையாது. நம்மளை வந்து இயல்பாவே நம்மளை ஒரு புதுப்பிச்சுக்கிறக்கூடிய ஒரு வாய்ப்பை வந்து இந்த திருவிழா கொடுக்குது. நான் வந்து என்னை மறந்துடுறேன், எப்போ நம்மளை தொலைச்சிக்கிறோமோ, நம்ம எப்போ நம்ம நான்ற எண்ணத்தை அழிக்கிறோமோ அப்பெல்லாம் நம்ம வந்து
வாழ்றோம் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா அந்த தருணத்துல நான் வந்து அந்த குதிரையாகவும் அந்த கூட்டத்திலமாவும் தான் மாறிடுறேன் அப்படின்னு நினைக்கிறேன். இல்லை, எனக்கு நீங்க சொல்லும் போது தான் அது பயங்கரமா இருக்கு. அந்த அந்த சீனை இமேஜின் பண்ண முடியுது. வெறும் கால் மட்டும் கோயிலுக்குள்ள இருந்து வெளியே வரும், குதிரையோட கால் மட்டும் அப்படியே தண்ணி பொழியும் அப்படிங்கிறது வந்து பயங்கரம். சொல்லும் போது தான் அதை நம்ம பார்க்க கவனிக்க மறந்துருக்கோன்னே இப்ப தெரியுது வருது. இதுல இப்ப எனக்கு இன்னொன்னு என்ன தோணும்னா, பொதுவா இப்ப இன்னைக்குள்ள தலைமுறைகள்கிட்ட நீங்க சொன்னீங்க அழகர் வந்து இளைஞர்கள்லாம் கவர்றாரு அப்படின்னு. அது தேர் இழுக்கும் போது பாக்குறேன், பெரும்பாலும் மதுரையினுடைய கிராமத்துல இருந்த இளைஞர்கள் தான் அதிகமா வந்து இருக்க முடியுது, பார்க்க முடியுது. இதுல இன்னொரு தரப்பு, இது ஒரு பக்கம் நமக்கு சந்தோஷமா இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து இது எனக்கு ஒரு கூட்டம்லாம் பெரிய அலர்ஜியான விஷயங்க. இது திருவிழாலாம் நான் டிவியில பாத்துக்கிறதோட சரி அப்படிங்கிறது, அல்லது வெளியில தள்ளி நின்று ஏதோ ஒரு சும்மா சோசியல் மீடியாக்காக ஏதோ ஒரு போஸ்டர் போட்டுட்டு கடந்து போற ஆட்கள் அப்படிலாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் ஏதாவது என்ன தோணும் உங்களுக்கு? இல்ல, மனுஷன் வந்து ஒரு சமூக விலங்கு அப்படின்றப்ப அவன் வந்து கூட்டமா இருக்கிறது தான் நல்லது. அப்படியான ஒரு வாய்ப்பு வந்து நம்ம தனியா போய் ஏற்படுத்திக்க முடியாது. இப்ப நீங்க வந்து உங்க வீட்டுல ஒவ்வொரு வாரமும் ஒரு விசேஷம் வச்சு எல்லாரையும் சந்திக்க முடியாது. ஆனா திருவிழான்றது வந்து பாத்தீங்கன்னா நம்ம இயல்பாவே இதெல்லாம் சந்திப்பை ஏற்படுத்தணுன்றக்காண்டி அந்த காலத்துல ஏற்படுத்தி வச்சிருக்காங்க. அப்போ வந்து நம்ம வந்து அந்த காலத்துல சொன்ன எல்லாத்தையுமே நம்ம பழக்கமா பின்பற்றணுமான்னு கேட்டா இல்ல, அதுல இருந்து நம்ம அதோட கொண்டாட்டத்தோட அலையை நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்ப மதுரையில வந்து 12 மாசமும் ஒரு திருவிழா நடந்துகிட்டே இருக்கு. அதோட உச்சமா சித்திரை திருவிழா இருக்கு. இதே மாதிரி தெப்ப திருவிழாவா இருக்கட்டும், புட்டு திருவிழாவா இருக்கட்டும், இப்படி ஒவ்வொரு மாசமும் ஒரு திருவிழா நடந்துகிட்டே இருக்கு. மதுரை வந்து திருவிழாக்களின் தலைநகரம் சொல்றதுக்கு இன்னொரு காரணம் பாத்தீங்கன்னா, சில ஊர்களில் வந்து தேர் வந்து ஒரு பெரிய தேர் இருக்கும். மதுரையில் வந்து பாத்தீங்கன்னா 6-7 தேர் கிட்ட இருக்கு. ஏன்னா பெரிய கோயிலே 6-7 கோயில் இருக்கு இல்லையா. அதுல 3 பெரிய கோயில் தேர் பாத்தீங்கன்னா நம்ம மீனாட்சி அம்மன் கோயிலே 2 தேர் வருது. நம்ம மாசி தேரோட்டம் வந்து சித்திரை தேரோட்டம் வந்து பெரிய தேர் 2 இருக்கு. அது போக திருப்பரங்குன்றத்துல ஒரு தேர் வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு குடைவரை கோயில்ன்றதுனால மலையவே சுத்தி வருது. அது மலையவே சுத்தி வர ஒரு பெரிய திருவிழா. அதுக்கு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சுத்துக்கட்டு கிராமங்கள்லாம் வர்றாங்க. இதுக்கெல்லாம் உச்சமா வந்து அழகர் சித்திரை திருவிழாவுக்கு இணையா இன்னொரு திருவிழா இருக்குன்னு பார்த்தா அழகர் கோயில் ஆடி திருவிழா. அந்த தேரை பார்க்கலன்னா நம்ம மதுரையில் இருக்கிறதே பிரயோஜனமே இல்லை. அழகர் கோயில் ஆடி திருவிழா பார்க்கலன்னா மதுரைக்காரனே இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா அந்த திருவிழாவை தான் நம்ம ஒரு கிராமத்தை மதுரை அழகர் வந்து எப்படி இந்த கூட்டத்தை கவர்ந்து இருக்கிறாரு அப்படின்னு பார்க்க முடியும். ஏன்னா அந்த திருவிழாவில் பார்க்கக்கூடிய உணர்வை வந்து, ஏன்னா சாமியாட்டி வந்துகிட்டே இருப்பாங்க, ஒரு சைடு வர்ணிப்பு பாடுறவங்க பாடிக்கிட்டே இருப்பாங்க. முத நாளே வந்து தங்கி இருந்து கடா வெட்டி, இப்ப பரிபாடல மதுரை கஞ்சில ஒரு வரி இருக்கும், மரந்தோறும் மைவீல் பண்ணு, மைவீல் பண்ணா ஆடு வெட்டுறது. அப்படி ஒவ்வொரு மரத்தடியிலையும் கிட்டத்தட்ட அளவுரியல் மாதிரில எத்தனை மரத்தடி இருக்கோ அத்தனை மரத்தடியிலையும் ஆடு வெட்டி குடும்பமா வந்து, அதுல பாத்தீங்கன்னா ஒரு இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த மாவாட்டுறதுக்கு வந்து கல்லையை தூக்கிட்டு வந்து வண்டிக்குள்ள வச்சு தூக்கிட்டு வந்து கல்லை தூக்கிட்டு வந்துருவாங்க. அப்புறம் மாட்டு வண்டி கட்டி வேளங்குடின்னு ஒரு ஊர்ல இருந்து வருவாங்க. இப்படி தொடர்ச்சியா வர்றது அந்த அழகுகள் ஆடி திருவிழால நம்ம வந்து பார்க்க முடியும். இது பண்ணி அப்படி வந்து ஆடி தேரோட்டம். அது போக பாத்தீங்கன்னா நம்ம கூடலூர் தேர் இருக்கு, அப்புறம் திருமூர் தேர் இருக்கு, திருவாதூர் தேர் இருக்கு, நன்மை திருவாரி, இப்படி இந்த 3 பெரிய தேர் போக மற்ற தேர் இருக்கு. இப்படி ஒரு ஊர்லயே வந்து 7 பெரிய தேர் இருக்கு. அப்படின்னா இந்தியாவில் வந்து தேரோட்டம் அதிகமாக நடக்கிறது நம்ம தமிழ்நாட்டில் தான். அதுல இவ்வளவு பெரிய தேரோட்டம் இருக்கக்கூடிய தேரோட்டம் நடக்கிறது நம்ம மதுரையில தான். அப்படின்றது வந்து ஒரு கூடுதல் சிறப்பாக தான் நான் உணர்றேன். அது பண்ணி எனக்கு இப்போ நீங்க சொல்லும் போது தான் தெரியுது, திருவிழாவை திரும்ப திரும்ப பார்த்துட்டே இருக்கிறீங்க. கிட்டத்தட்ட மதுரையினுடைய எல்லா திருவிழாக்களையும் திரும்ப 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 பாக்குறீங்க. ஆனா இப்போ நம்ம வீட்டிலேயே பெரியவங்க இருக்கக்கூடிய ஒரு டக்குன்னு வெளிப்படுற ஒரு வார்த்தை என்னவா இருக்கும், அதெல்லாம் நாங்க பார்த்துட்டோம் அப்படின்பாங்க. அல்லது நம்ம புதுசா ஏதோ ஒன்று பார்த்துட்டு போனோம்னா அறுவக்குழாயில் ஏதாவது சொல்லிக்கிட்டு இருக்கேன் முத பார்த்துட்டு வந்து அப்படின்லாம் நினைப்பாங்கல்ல. உங்களுக்கு திரும்ப திரும்ப பாக்குறீங்கல்ல, வாழ்நாள் முழுக்க பார்த்துக்கிட்டே இருக்கீங்களா ஒரே திருவிழாவை, ஒவ்வொரு ஆண்டும் திருவிழாவை வேற ஒன்னா மாறிக்கிட்டே இருக்குமா, வளருமா, என்ன நடக்கும்? இல்ல, திருவிழா வந்து ஒவ்வொரு முறையும் வந்து மாறிக்கிட்டே தான் இருக்கும். வரக்கூடிய உற்சவர் உரையாளா இருக்கலாம், ஆனா அங்க முன்னாடி வர்றவங்க எல்லாருமே வேறையா தான் வர்றாங்க. ஒவ்வொரு வட்டமும் ஒருத்தருக்கு வந்து புதுசா ஒரு தரிசனம் கிடைக்கும். ஒரு சவு மிட்டாய்க்கார வந்து பாக்குறதா இருக்கட்டும், இல்ல ஒரு குழந்தைக்கு வந்து ஆடி போறப்ப அந்த வீதிகளை அந்த புள்ள பாக்குறதா இருக்கட்டும், அந்த தேருக்குள்ள நம்ம ஆடி போறப்ப அந்த இளைஞனுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு உற்சாகமா இருக்கட்டும், நம்மளுக்கு வந்து தூரத்துல இருந்து பார்க்கும்போது நம்மளுக்கு இப்ப ஒரு சந்தனக்கூடு திருவிழாவா இருக்கலாம், இல்ல ஒரு சர்ச்சில் இருக்கக்கூடிய தேர்பவனியா இருக்கலாம். இதை விட கிராமத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த காவல் தெய்வங்களை வந்து தூக்கிட்டு வருவாங்க, அந்த திருவிழாவா இருக்கலாம். இப்ப அம்மன் திருவிழாவா இருக்கலாம். அதில் பாத்தீங்கன்னா அவங்க எல்லாம் வந்து இன்னும் துடியா இருக்கும் அந்த திருவிழாலாம். எப்படின்னா இப்ப போன வாரம் தெப்பக்குளம் மாரியம்மன் கோயில் திருவிழாவில் பாத்தீங்கன்னா அக்கினி சட்டி எடுத்துட்டு அப்படியே வர கூட்டத்தையும் பார்க்கலாம். ஜனகமாரிக்கு இதே மாதிரி ஏராளமான அக்கினி சட்டி பாத்தீங்கன்னா 1000கணக்கில் வருது. அவ்வளவு பேர் நேர்த்திக்கடனா நேர்ந்துட்டு வர்றாங்க. அதே மாதிரி நிறைய நம்பிக்கைகளை அந்த திருவிழா உண்டு பண்ணிட்டே இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் வேண்டுதல் இருந்துகிட்டே இருக்கு. இப்போ எவ்வளவு வேண்டுதல்கள் இருந்தாலும் அந்த இப்ப வளையங்குளத்துல வந்து எந்த வேண்டுதல் இருந்தாலும் ஒரு நாடகம் போடுறாங்க.
மாசி சிவராத்திரியில இருந்து சித்திரை வரைக்கும் கிட்டத்தட்ட 50-60 நாள் கிட்டத்தட்ட நாடகம் போட்டுட்டே இருக்காங்க தினசரி. இப்படி விதவிதமான நேர்த்திக்கடன் இருக்கு. ஒரே வள்ளி திருமண நாடகமா இருந்தாலும் போடுறவங்க வேற, நடத்துறவங்க அந்த ஊருக்கு ஏதோ ஒரு வகையில் அந்த தொடர்பு இருந்துகிட்டே இருக்கு. அது மாதிரி இந்த திருவிழாவில் தொடர்ச்சியா போக போக நம்மளுக்கு வந்து வெளியில இருக்க நம்ம வந்து திடீர்னு ஒரு சமயத்துல கரைஞ்சிருவோம் இல்லையா. எப்பயும் வேடிக்கை பார்க்க போனாலும் திடீர்னு ஒரு சமயம் நம்ம வந்து அந்த ஜவுண்டாய் பார்த்தா வாங்கி திங்கணும். இப்போ ஒரு சாப்பாடு கொடுப்பாங்க, அதை வாங்கி சாப்பிடும் போது அப்போ ஒரு சந்தோஷமா அந்த கூட்டத்தில இருந்து வெளியில வந்தோடனே அந்த இறுக்கமான பிடியில இருந்து வெளியில வந்தோடனே ஒரு ரிலீஃப் கிடைச்சோடனே ஒரு காத்து கிடைக்கும் இல்லையா. அந்த மாதிரி ஒவ்வொரு வட்டமும் நடக்கிறப்ப சரி நம்மளுக்கு இந்த திருவிழா ஏதோ ஒரு விஷயத்தை தந்துகிட்டே இருக்கு அப்படின்றத தான் நான் பாக்குறேன். இந்த திருவிழா வந்து உளவியல் ரீதியா என்ன மாற்றங்களை உண்டு பண்ணுன்னு நினைக்கிறீங்க? பண்பாட்டு அளவுல சமூகத்துக்குள்ள வெளியில மேம்போக்கா நம்ம பார்க்குற இறுக்கம் தளர்றது அப்படிங்கிறது ஒரு பார்வையா இருந்தா கூட மனிதர்களுடைய தனி மனித உளவியலோ இல்ல சமூக உளவியலுக்குள்ளேயோ ஏதாவது மாற்றங்கள் இது பண்ணுமா? பொதுவாக அந்த 4 ஹார்மோன் சொல்லுவாங்க, மகிழ்ச்சிக்கான ஹார்மோன், அந்த டோப்பமைன் இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா. அதெல்லாம் நீங்க அந்த நாளையும் போய் வருஷப்படுத்தி பார்த்தீங்கன்னா அது நாளைக்கு நம்ம எப்படி செயல்படுத்தலாம்னா ஒரு திருவிழாக்குள்ள போனால் தான் முடியும். ஏன்னா நீங்க அந்த நாளுக்கு இப்போ எப்போ கிடைக்கும், ஒரு கூட்டத்தோட இருந்தால் ஒன்று மகிழ்ச்சியா இருக்கும், ஒன்று எக்ஸசைஸ் மாதிரி செஞ்சா மகிழ்ச்சியா இருக்கும். நீங்க திருவிழாக்கு வரும்போது சாமி பார்க்க ஓடிட்டே இருக்கணும். அது கடகடன்னு அந்த தேர் முன்னாடி போயிருச்சுன்னா முன்னாடி ஓடணும். இது எக்ஸசைஸா நான் நடந்து வரேன் ஓடி வரேன்ற கிடையாது. சாமி பார்க்கறது இப்போ மாசி வீதின்றது ஒரு கிலோமீட்டரை விட கூட இருக்கும். நம்ம அந்த வீதியவே சுத்தி வர்றோம், ஆடி வர்றோம். இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு இல்லையா. இது வந்து உற்சாகமா இருக்கக்கூடிய மனநிலை கிடைக்கும் போது நம்மளுக்கு இயல்பா அந்த செரட்டோனின் அப்படி இப்படி நிறைய ஹார்மோன்லாம் சொல்றாங்கல்ல, இதெல்லாம் நம்மளுக்கு எந்த பேருமே தெரியாமலே திருவிழாவில் நம்ம மகிழ்ச்சி அடைகிறோம். உளவியல் பூர்வமா நம்ம அந்த 4 மகிழ்ச்சிக்கான ஹார்மோனும் வந்து சித்திரை திருவிழாவில் சுத்துறது மூலமா நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த உளவியலை ஒட்டியே இன்னொன்று தோணுது. இப்போ நமக்குள்ள திராவிட உளவியல்ல இருந்து அழகர், மீனாட்சி, அண்ணன் தங்கச்சி சீர் கொண்டு வராரு, அவர் காதலியை பார்க்க போறாரு, இப்படி என்னென்னவோ கதைகள்லாம் இருக்குல்ல. இந்த கதை ஒரு பக்கம், உண்மை வரலாறு ஒரு பக்கம், எது எப்பவுமே அழகானதுன்னு நினைக்கிறீங்க? எப்பவுமே கதைகள் வழியா நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் இல்லையா, இந்த இதுதான் ரொம்ப அழகா இருக்கு. ஏன்னா நம்ம ஒரு புராண கதைன்றது வந்து யாரோ ஒருத்தவங்க எழுதியிருக்க மாதிரி இது வந்து மக்கள் வந்து தங்களோட வாழ்வியல் மூலமா எழுதுறாங்க. ஒருத்தர் எழுதுற கதையை விட மக்களே சேர்ந்து உருவாக்கின கதைகள் இருக்கு இல்லையா, அந்த கதை தான் வந்து இன்னும் உயிர்ப்பா இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். அதனால சித்திரை திருவிழா மட்டும் இல்ல, எல்லா திருவிழாக்களுக்கும் இந்த மக்கள் எழுதக்கூடிய கதைகள், மக்கள் சொல்லக்கூடிய வாய்மொழி கதைகள் இருக்கு இல்லையா, அதுதான் அந்த திருவிழாவை அழகுபடுத்தும். இப்போ போன மாசம் வந்து பங்குனி கோடை உற்சவத்துக்காண்டி ஆயிரவசிய வெள்ளியம்பல பள்ளிக்கூடத்துக்கு வந்து சாமி போகும். திடீர்னு ஒரு அம்மா வந்து எனக்குள்ள கேட்டாங்க, சாமி ஸ்கூல் போயிட்டாரா அப்படின்னு. எப்படா சாமி ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சாருன்ற மாதிரி அந்த விஷயம் இருக்கு இல்லையா. இதுதான் அந்த திருவிழாவை இது பண்றது. ஒரு வட்டம் ஒரு பாட்டி சொன்னாங்க, ஒரு நாள் விறகு ஊத்துட்டு வருவாரு, ஒரு நாள் வளையல் ஊத்துட்டு வருவாரு அப்படின்னு. அவரை வந்து ஏதோ இந்த தெருவில் நடமாடிக்கிட்டு இருக்க ஒருத்தர், ஒரு சிறு வியாபாரி மாதிரி அவரும் அந்த வீதிகளை அவங்களோட நடமாடிக்கிட்டே தான் இருக்கிறதா தான் பாக்குறாங்க. அந்த கதைகள் தான் இருக்கு, அவங்களும் அப்படிதான் பாக்குறாங்க. அந்த சிவன் வந்து இந்த 64 திருவிழாடல்கள்ல வீதிகளில் தெரியுற மாதிரி இப்ப இன்னமும் சுத்திக்கிட்டே கூட இருக்கலாம். இப்ப மதுரையை சொல்லும்போது மதுரைக்கு அரசி மீனாட்சி, ஆனா சொக்கநாதருக்கு இங்க வேல்யூவே இல்லை. பெண் தான் எல்லாமே. பெண்ணோட பெருமைகளை உரிமைகளை காப்பாத்தின ஒரு ஊர் நகரம்னு அவர் தோப்பா ஐயா கூட சொல்றாரு. நீங்க அது வந்து நம்ம ஊர் பொண்ணுங்கட்ட என்னவாலாம் எக்ஸ்பிரஸ் ஆயிருக்குன்னு பாத்திருக்கீங்களா? நம்ம இப்ப சும்மா ஜாலியா கூட பேசணும் கூட, ஆமா யாராவது பார்த்தா வீட்டுல மீனாட்சி ஆச்சியான்னு கேட்பாங்க. அந்த மாதிரி இப்போ வீட்டுல அவங்க ஒய்ஃப் டாமினண்டா இருக்காங்களா அப்படின்றத கேட்கறது கூட அப்படி கேட்கறாங்க. நம்ம மதுரை பொண்ணுங்கிட்ட மீனாட்சி வந்து எந்த அளவுக்கு தாக்கம் செலுத்திருக்கான்றதை கவனிச்சிருக்கோம். இல்ல, மதுரை பெண்கள்ட்ட வந்து மீனாட்சி வந்து அதிகமான தாக்கம் செலுத்துறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்ப வந்து அவங்களோட பிரதிநிதியா தான் மீனாட்சியை பார்க்க ஆரம்பிச்சுறாங்க. நான் வந்து மீனாட்சி தான் அப்படின்றத வந்து ஒரு கட்டத்தில் அவங்களே நம்மளும் ஒரு அரசின்ற மாதிரி ஒரு உணர்வு இருக்கு. என் ஊர் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கு இல்லையா, மீனாட்சி பட்டணம் அப்படின்ற சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரியான எண்ணமும் வந்து மக்கள்கிட்ட இருக்கு தொடர்ச்சியா. இங்க இருக்கக்கூடிய பெண்கள் வந்து அதனால அந்த பாத்தீங்கன்னா சாமி பார்க்க போகும்போது பெண்கள்கிட்ட நிறைய அவங்களுக்கு துல்லியமா அந்த தேதி திருவிழா சாமி என்ன ஊர்வலகத்தில் வரும் தெரியும். 6ஆம் நாளும் 12ஆம் நாளும் தான் ரிஷபவானத்தில் வரும், அதை பார்த்தா ரொம்ப புண்ணியம்னுவாங்க. அதே மாதிரி அவங்க வந்து ரொம்ப எளிமையான திருவிழாவில் வந்து பெண்களுக்கே ஒரு என்ன கலர்ல சேலை இருக்காங்க பாரு, என்ன பச்சை பாரு, என்ன நீல கலர்ல அப்படின்னு அந்த இதை ரசிக்கிறதா இருக்கட்டும். அப்படி வந்து அவங்க தொடர்ச்சியா வந்து மீனாட்சி வந்து ஒரு உயிரோட்டமா தான் பாத்துக்கிட்டு இருக்காங்க. தங்களோட அரசியா தான் அந்த மதுரை மக்களே மொத்தமா பாக்குறாங்க. அதனால வந்து அந்த மீனாட்சியோட ஆட்சின்றது பெண்கள் வகையில போகும்போது அதை எல்லாரும் ஏத்துக்கிற மாதிரியும் ஆயிருது. இது
வேற இந்த திருவிழாக்குள்ள நீங்க பார்க்கக்கூடிய ரொம்ப ரசிக்கக்கூடிய அழகியல் பூர்வமான அம்சங்கள்லாம் என்னவா இருக்கும்? எனக்கு பார்த்துக்கிட்டே இருக்கலாம்னு தோணும் அப்படின்ற மாதிரிலாம். இப்ப இந்த தண்ணி பிச்சுறதுக்கு ஒரு தொப்பி ஒண்ணு செய்வாங்க இல்லையா, தலையில உருமா ஒண்ணு வச்சிருப்பாங்க. அந்த உருமாவை வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய சேலை எடுத்து கடகடன்னு மடிப்பாங்க. அப்படியே மடிச்சு அப்படியே அதை ஒரு உட்கார வச்சு அப்படியே சுத்துவாங்க. அதை பாக்குறப்பவே எப்படி அந்த அவ்வளவு பெரிய சேலை அந்த திரும்ப சின்ன உருமாலுக்குள்ள போச்சுன்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இந்த தண்ணி பிச்சுறவங்க ஆடுவாங்க. இதெல்லாம் கையில் இப்படியெல்லாம் மாட்டிட்டு அந்த தோற்பறையெல்லாம் வச்சுட்டு காலையில தலாவளத்தில் சாமியெல்லாம் கிளம்பி போனதுக்கப்புறம் ஒரு இடத்துல அவங்க வச்சுட்டு சாமி ஆடுவாங்க வட்டமா. அந்த ஒயிலாட்டம் மாதிரி இப்படி இப்படி சுற்றி இப்படியே ஒயில் மாதிரி ஆடுவாங்க. அந்த ஆட்டத்தை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும் இது பண்ணி. அதே மாதிரி அந்த ஒவ்வொரு வகையான ஆட்டமும் இருக்கு இல்லையா, இப்போ இந்த சின்ன பசங்களே வந்து இப்போ சாமி ஆடுற மாதிரி வேஷம் போட்டு அப்படியே செஞ்சுக்கிட்டே வருவாங்க. அந்த ஆட்டம் போக அவங்க இன்னும் கொஞ்சம் தள்ளி அவங்களே ஒரு சமயத்தில் சாமி ஆடுற மாதிரி ஆடுறது, இந்த மாதிரியான நிகழ்ச்சி இருக்குல்ல, இந்த அலங்கரிச்சிட்டு வருது. இப்போ இந்த சின்ன குழந்தைகள்லாம் வந்து ஒவ்வொரு வேஷமா போட்டு வருவாங்க. பார்க்க பார்க்க இந்த மீனாட்சி இவ்வளவு மீனாட்சி வராங்களா அப்படின்ற மாதிரியான ஒரு இது இருக்கு இல்லையா, அது வந்து நம்மளுக்கு பார்த்துக்கிட்டே இருக்கலாம். எத்தனை வகையான, ஏன்னா ஒவ்வொரு வட்டமும் தூக்கிட்டு வருவாங்க. அது அப்படியே வேர்வைக்குள்ள இருந்து அப்படியே அந்த புள்ள அப்படியே எந்திரிச்சு பார்க்கும். ஒரு வட்டம் பார்த்தா போன வட்டம் ஒரு பால் டப்பாவை தூக்கிட்டு ஒரு கருப்பு சாமி குடிச்சிட்டு போற மாதிரி வந்துச்சு. இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது நம்ம சித்திரை திருவிழால தொடர்ச்சியா பார்க்க முடியாது. இதுல இன்னொன்னு வந்து இப்போ சொல்றது என்னன்னா, இந்த இப்ப இளைஞர்கள்லாம் வந்து ஒரு 10 பேர் சும்மா ஒரு இடத்துல சேர்ந்துட்டாலோ, அல்ல ஏதோ காலேஜ் கல்ச்சரல்ஸ்லயோ வேற எங்கேயோ சேர்ந்துட்டா கூட சேட்டை பண்றாங்க, சின்ன வரம்பு மீறல்களை பண்ணி பாக்குறாங்க. ஆனா திருவிழாக்குள்ள அத்தனை லட்சம் பேர் வர்றான், அவ்வளோ பேர் கூடுறாங்க. அவங்களுக்கு ஏன் அது தோணாம போகுது? அங்க எது அவங்கள மட்டுப்படுத்துது, எது கண்ட்ரோல் பண்ணுதுன்னு நினைக்கிறீங்க? இல்ல, இந்த மாதிரி இடத்துல பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து ஒரு 18ஆம் படி மாதிரி ஒரு துடியான தெய்வம் வந்து அவங்களுக்கு வந்து இந்த சாமியாடி வரவங்களை பார்க்கும்போது என்ன சேட்டை பண்ணாலும் லேசா ஒரு பயம் இருக்கு. கருப்பன் பாக்குறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் இருக்கு. இங்கிட்டுமே வந்து பார்த்தா ஒரு மொட்டை முனி மாதிரி ஒரு சாமி ஒன்று இருக்கு. இந்த துடியான தெய்வங்கள் மேல வந்து லேசா ஒரு பயம் இருக்கு. அப்போ வந்து அது மட்டும் இல்லாம நம்மளோட எல்லைன்றது வந்து இந்த ஆடுறது கத்துறதுலாம் வந்து மற்றவங்களுக்கு ரொம்ப போய் இடைஞ்சல் பண்றவங்க. நான் உற்சாகமா இருக்கணும், என்னை வந்து 4 பேர் கவனிக்கணும்ன்றக்காண்டி பண்றதோட அதை விட்டுறாங்க. அதை தாண்டி போய் செய்யணும் அப்படின்றத அவங்க விரும்புறதில்ல. அதனாலதான் வந்து தன்னை கூட்டத்துல இருந்து 4 பேருக்கு இடையில கூட்டத்துல இருந்து யாரோ மாடிக்கா இருக்க ஒரு சையா இருக்கலாம், அவங்களுக்கு மட்டும்தான் அது பரிமாற்றம் வருமே தவிர மற்ற எல்லாருக்குமான தொந்தரவு இருக்காது. அவங்க பார்த்துட்டா அந்த வேலை முடிஞ்சிருது. அதனால வந்து இந்த இதெல்லாம் வந்து அதுதான் இவ்வளவு பெரிய ஏன்னா 10 லட்சம் பேர் கிட்ட சித்திரத்துல ஆத்துக்கிட்ட கூடுறாங்கன்றாங்கன்னா அவ்வளவு பெரிய அளவுக்கு அங்க எந்த விதமான அசம்பாவிதமும் கிடையாது. ஏன்னா அங்க வந்து எல்லாரோட நோக்குமே அந்த தங்க குதிரை மட்டும்தான், அழகர் மட்டும்தான். அப்படின்றப்ப அவங்க வந்து யாரும் வேற எதையும் செய்யணும்னு யோசிக்கிறது இல்லை. தண்ணி அளப்புறதோட அவங்க அளப்பறையை முடிச்சுக்கிறாங்க. அழகரை வந்து சாமிங்கிறதுக்கு அப்பாற்பட்டு தலைவனா வந்து மக்கள் பாக்குறாங்க, ஆடுறாங்க, கொண்டாடுறாங்க. அவங்க ஏன் அழகரை தலைவனா பாக்குறதுக்கான காரணங்கள்லாம் என்ன? அவரு மற்ற சாமியில இருந்து இன்னும் சொல்ல போனா அவர் சாமியே இல்லைன்னு மக்கள் கிட்ட ஆகுறது எந்த இடத்துல அவர் மாறி வர்றாரு அப்படின்னு? இல்ல, இப்ப அழகர் வந்து நம்ம அங்க திருவிழாக்கு கிளம்புறப்ப பாத்தீங்கன்னா கள்ளர் வேஷத்துல கிளம்புற, பொதுவான இயல்பா வரக்கூடிய ஒரு பெருந்தெய்வ வேஷம் இல்லாம அழகரோட தோற்றத்தை பார்க்கும்போதே நம்மளுக்கு ஒரு பெரிய ஒரு காங்குன்னு சொல்லக்கூடிய ஒரு புடவை மாதிரி ஒன்றை கட்டி கையில் ஒரு வளரி ஒன்றை வச்சு பிடிச்சி அப்படி வர அந்த பல்லக்கில் ஏறி அந்த பல்லக்கோட அந்த நுனி தெரியும் போதே அந்த கொண்டாட்டம் வந்து வேற மாதிரி அவர் தன்னை வித்தியாசப்படுத்தி காட்டுறாரு. இன்னொன்று பார்த்தா எல்லா கோயில்லையுமே வந்து இப்போ குறிப்பாக வேற கோயில் கூட வேணாம், மீனாட்சி அம்மன் கோயிலே சொக்கர் வந்து ராத்தங்காருன்னு சொல்லுவாங்க. திருப்போன்றத்துக்கு திருக்கல்யாணத்துக்கு போனாலும் அன்னைக்கு ராத்திரியே வந்துருவார். 10-12 மணி ஆனாலும் தெப்பக்குளத்துக்கு திருவிழாக்கு போனாலும் ராத்திரியே வந்துருவார். எப்பனாலும் அவர் வந்து கோயிலை தாண்டி ராத்திரி இங்க வராமல் இருக்க மாட்டாரு. அப்படி வந்து சொக்கர் வந்து ராத்தங்காருன்னா அழகர் வந்து கோயிலை விட்டு 7 நாள் வர்றாரு. அவர் வெள்ளிக்கிழமை கிளம்பினாருன்னா அடுத்த வெள்ளிக்கிழமை தான் போவாரு. ஒரு வாரம் அவர் வந்து மதுரைக்குள்ள சுத்திட்டு போறாரு. அப்படி வந்து அவர் வந்து மக்களை தேடி வர்றாரு இல்லையா. தன்னை வந்துகிட்டு வரும்போது வழிநடுக மண்டபப்படி, முன்னாடி 200 மண்டபப்படி இருந்துச்சுன்றாங்க, இப்ப 450 மண்டபப்படி இருக்குன்றாங்க. அவருக்கு வந்து எல்லாமே வீடு எல்லாமே வீடு மாதிரி அவரை தான் அவங்க விரும்பி வரவே இருக்கிறாங்க இல்லையா. வந்து அவருக்காண்டி பிரசாதத்தை செஞ்சு வச்சிருக்காங்க, அதை மக்களுக்கு கொடுக்குறாங்க. அப்படின்றப்ப அதை அவர் வரிசையா ஏத்துக்கிட்டே வர்றாரு. இது பண்ணி ஒவ்வொரு மண்டபமா அவர் போயிட்டு வர்றாரு. கிட்டத்தட்ட அந்த மண்டபத்துக்கு படிக்காரங்களுமே வந்து கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு முன்னாடியே தயாராகிறாங்க. அந்த மண்டபங்களை அலங்கரிக்கிறதுல இருந்து எல்லாமே அவங்க தனியா அதை ரெடி பண்ணிட்டே இருக்காங்க. அழகர் ஒவ்வொரு இடத்துலயும் வந்து ஒரு வேஷத்தை ஏற்பாடு பண்ணிட்டே இருக்காரு. இது பண்ணி ஒவ்வொரு வாகனத்துல வரும்போதும் இப்ப பல்லக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னா குதிரை வந்து அந்த குதிரையில அவர் வரும்போது ஒரு பெரிய அரசனா வர்ற மாதிரி ஆயிருது. அந்த குதிரை வாகனத்துல வரும்போது சுத்தி இருக்கக்கூடிய எல்லாரும் வந்து அதை ரொம்ப இதா பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க.
அந்த குதிரை வாகனம் இப்படி ஒவ்வொரு கட்டத்திலையும் அவர் வந்து ஏகாந்த சேவன் சொல்லி தனியா அப்படி தூள தூக்கி வச்சு போவாங்க. அந்த காட்சி கூட வண்டியூரில் பார்க்கும்போது ரொம்ப அற்புதமா இருக்கும். இப்படி ஒவ்வொரு தருணத்திலையும் அவர் வந்து அந்த தசாவதாரம் எடுக்கிற மாதிரி அவர் எடுத்துக்கிட்டே இருக்காரு இல்லையா, அந்த காட்சியை வந்து தன்னை வித்தியாசப்படுத்திக்கிட்டே இருக்காரு. பொதுவாகவே வந்து அழகர் அப்படின்றத வந்து ஒரு மாயம் அப்படின்லாம் சொல்றாங்க. அப்படியே கவர்ந்து இருக்கக்கூடிய ஒரு ஆற்றல் இருக்கு இல்லையா, அது அந்த அழகருக்கு இருக்கு. ரெண்டாவது அதை அபரஞ்சி தங்கம்னு சொல்றாங்க இல்லையா, அழகரோட சிலையை வந்து அது வந்து ரொம்ப அரிதான ஒரு சிலைன்றாங்க. 2 சிலைகள் தான் இருக்குன்றாங்க. அதில் நம்ம அழகர் ஒருத்தர், இன்னொருத்தர் திருவனந்தபுரத்து பெருமாள்ன்றாங்க. அந்த அபரஞ்சி தங்கம் வந்து சொக்க தங்கத்தை விட கூடுதலாக இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு இருக்கு. அப்படின்றப்ப அது இன்னும் கொஞ்சம் அதிகமான மக்களை வந்து கவர்ந்திருக்கக்கூடிய அளவில் செஞ்சிருக்காங்க. அது பண்ணி இப்ப அழகரோட அவருடைய வடிவம் மாறுதலும் அவர் மக்களோட இருக்கிற இந்த உறவும் வந்து பொதுவா இருக்கக்கூடிய கோயில் வந்து ஒரு பெரிய சொத்துரிமை நிறுவனம், மதமே கூட ஒரு பெரிய அதிகார நிறுவனம் மாதிரி தான். அதெல்லாம் இவர்கிட்ட இவர் வழியா வரும்போது அதுக்கெல்லாம் இடம் இல்லைன்னு ஆயிடுதா? அது என்னதான் நடக்குதுன்னு நினைக்கிறீங்க? இல்ல, அழகர் வந்து தன்னோட எல்லை வந்து மதுரை வரைக்கும் வந்து நீடிச்சு வர்ற மாதிரி தான் இது பண்ணி வராரு. ஆனா அவர் எதையுமே எடுத்துட்டு போறது இல்ல. வழக்கம் போல அவர் எளிமையா வந்துட்டு போறது மாதிரி தான் இருக்கு. அந்த மண்டபடியெல்லாம் அவருக்கு சொந்தமானு கேட்டா அவரு இல்ல, உங்க வீடு தான், நான் வந்து உங்களாம் பாத்துட்டு போறேன், நல்லா விசாரிச்சுட்டு போறேன், நீங்க எல்லாம் இப்ப வந்து வைகையே வந்து அழகர் வந்து பாத்துட்டு போறாரு, வட்ட வட்ட வைகை இருக்கா இல்லையான்றது என்ற மாதிரி அழகர் வந்து வைகை வரைக்கும் பாத்துட்டு போறாரு. ஆனா அவர் வைகையை நான் எந்த இதுவும் பண்றது இல்ல. அப்படி இருக்கும்போது அந்த விஷயத்தை வந்து நம்ம அழகர் வந்து இந்த இடங்களெல்லாம் வந்து பொதுவா இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் உடைக்கத்தான் செய்யறாரு. அந்த காட்சி தரதா இருக்கட்டும், இப்போ ஒரு மண்டபம்ன்றது சில இடங்கள்ல வீடாவே இருக்கும் அடுத்து, ஆனா ஒரு வீட்டுக்குள்ள நுழையிற மாதிரி போயிட்டு வர்றாரு இல்லையா, அவர் வந்து எல்லாருக்கும் போயிட்டு வர்றாரு. அதுலயும் ஒவ்வொருத்தரும் இந்தந்த காட்சி தரணும்னு சொல்லி அதுக்காண்டியே ஒரு 2-3 சேவைக்கெல்லாம் பணம் கட்டுவாங்க. அந்த மாதிரி அவர் வர்றது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியை கொடுக்குது. இந்த மாதிரி தான் அவர் வழிநடுக இப்ப சக்கரை பாத்தியா, இப்ப அழகருக்கு ஏதாவது ஒரு தீபம் காட்டணும்னா தனியா போய் ஒருத்தர் கொடுத்து காட்டுதில்ல, நானே ஒரு செம்புல சர்க்கரையை போட்டு மேல ஒரு கொஞ்சம் கற்கண்டை வச்சு சூட ஏற்றி இளமேல வச்சு காட்டுறது இருக்கு இல்லையா, அந்த ஒரு விஷயமா இருக்கட்டும். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நானே அழகரை ஆராதிக்க முடியும் அப்படின்ற ஒரு எளிமையை அவர் கொடுக்குறாரு. துருத்தி நீர் பாய்ச்சறப்ப ஒரு தோல் பையில இருந்து வரக்கூடிய தண்ணியில ஒரு குளிச்சு மகிழ்றாரு அழகர். சித்திரை திருவிழா வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு நவீன மனிதனுக்கு அல்லது ஒரு நவீன இளைஞனுக்கு என்னெல்லாம் கொடுக்கும்னு நினைக்கிறீங்க? முதல்ல அவங்களுக்கு வந்து இப்ப ஒரு நல்ல ஸ்டேட்டஸ் வைக்கிறதுக்கு அழகான படங்களை கொடுக்குது. இப்ப வந்து எல்லாருக்குமா வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு மீடியா உலகமா இருக்கிறதுனால எல்லாருக்குமே வந்து இந்த திருவிழாவை நோக்கி இழுக்கிற காரணமே அவங்களுக்கு விதவிதமா அந்த காட்சியை வந்து பதிவு பண்ண முடியும். இப்படி ஒரு காட்சியை ரெடி பண்றதே கஷ்டம். அவங்க ஏகப்பட்ட செட் போட்டு எடுக்கக்கூடிய ஒரு விஷயத்த வந்து இயல்பா ஒரு வீதியில் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றதே அவங்களுக்கு வந்து காட்சி ஊடகத்துக்கு ஒரு பெரிய தீனியா அமைது இந்த திருவிழா. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இந்த திருவிழா அப்படியே மட்டும் விட்டுறாம இந்த வைகை வந்து நம்மளோட உயிர் நாடியா தமிழ் வைகைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பரிபாடல் வைகையை பேசுது. சிலப்பதிகாரத்தில் வைகையில வந்து ஏராளமான மலர்கள் வந்து மிதந்து வர்றத இளங்கோவடிகள் வந்து பதிவு பண்றாரு. அப்படி இருக்கும்போது அந்த வைகையை வந்து நம்ம இன்னைக்கு வந்து எப்படி வச்சிருக்கோம், நம்ம அழகர் வந்து ஒவ்வொரு வருஷம் வந்து பார்த்துட்டு போயிட்டே இருக்காரு இந்த வைகை எப்படி தான் இருக்கான்னு. அவர் ஒரு தண்ணி தொட்டிக்குள்ள இறக்குற மாதிரி இல்லாம இன்னும் அந்த வைகையை உயிர் பார்க்கறதுக்கு, ஏன்னா அந்த வைகை வந்து இந்த அழகரோட எல்லையாவே பார்த்தா கிட்டத்தட்ட சுத்தி வரக்கூடிய மக்கள்லாம் பார்த்தா அந்த வைகையில இருந்து வைகையை ஒட்டி இருக்கக்கூடிய எல்லா மக்களும் அழகர்கிட்ட வந்துடுறாங்க. அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய விதப்பெல்லாம் எடுத்துட்டு கோயிலுக்கு கொண்டு வராங்க. இப்போ விவசாயம் வந்து எவ்வளவு தூரத்துக்கு போய்கிட்டே இருக்குன்னு பார்க்க வேண்டியிருக்கு. ஆனா அழகர் கோயில் புத்தகத்தில் குதிரவாளி கொண்டு வந்து அரிசியை கொண்டு வந்து நிறைய கொட்டுறத தோப்பாளி இருக்காரு. இப்ப குதிரவாளி யாரும் கொண்டு வந்து போடுறாங்களான்னு பார்த்தா இருக்காது. அப்ப நம்ம விவசாயத்தில் இருக்கக்கூடிய மாற்றங்கள்லாம் அதுல லேசா தெரியுது. அப்போ ஒவ்வொரு காலகட்டத்திலும் இப்ப அச்சுவல்லம்லாம் வந்து அப்ப நிறைய கொண்டு வந்திருக்காங்க. இப்ப நம்ம அச்சுவல்லத்தை நம்ம பார்த்தே ரொம்ப நாள் ஆயிருக்கும். அச்சுவல்லம் பாக்குறதே ரொம்ப அரிதாயிருச்சு. இந்த மாதிரியான நம்ம தொலைக்க கூடாத விஷயங்கள் இருக்குல்ல, நம்ம சில விஷயங்களை விட்டுறலாம். இந்த சமூகத்துக்கு வந்து ஒரு சாதி மாதிரியான ஒரு இது தேவையில்லைன்னா அதை விட்டுறலாம். ஆனா நம்ம தொலைக்கவே கூடாத சில விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நம்ம விடாம பிடிச்சிருக்கணும். அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது நம்ம ஒரு பாரம்பரியமான ஒரு அரிசி, ஒரு நல்ல ஒரு நெல் ரகத்தை தொலைச்சிட்டே இருக்கோம் அப்படின்னா இந்த சித்திரை திருவிழாக்கு வந்து நம்ம இந்த வட்டம் அழகருக்கு விதப்பு கொண்டு போயிடுறது பாரம்பரிய அரிசியா இருக்கணும். இந்த விவசாய முறை வந்து மாறணும், வைகை வந்து திரும்ப செழிப்பா வரணும். அப்படின்னா அதை சுத்தப்படுத்துறதுக்கான முயற்சியை வந்து மக்களும் சேர்ந்து இந்த அரசோட சேர்ந்து எடுக்கணும். ஏன்னா இப்ப தனிப்பட்ட ஒரு வகையில அரசு மூட்டை எடுத்தா அது எடுத்து அப்புறப்படுத்துறதா தான் இருக்கும். மக்களே சேர்ந்து இந்த வைகையை சுத்தப்படுத்துறதுக்கான விஷயங்களை பார்க்கணும். இந்த திருவிழா வந்து மதுரையோட அடையாளமா இருக்கிறதுனால அதை வந்து இன்னும் கொண்டாட்டமா மதுரைக்கு இப்ப தண்ணி கொடுக்கறப்ப நிறைய விதிமுறைகள்லாம் சொல்லலாம். அதெல்லாம் தாண்டி இப்ப கேரளால மாதிரி வந்து நம்மளும் வந்து ஒரு கொதிக்கப்பட்ட ஒரு சீரக தண்ணியோ அல்ல மூலிகை வேர்கள்லாம் போட்டு தண்ணியை மாத்தி கொடுக்குறாங்க இல்லையா, அந்த மாதிரி தண்ணியை மக்களுக்கு கொடுக்கறது,
நம்மளால முடிஞ்சா ஒரு சின்ன அண்டா தண்ணி கொடுத்தா கூட அந்த தண்ணியை வந்து சுட வச்சது ஒரு தண்ணியில ஒரு எலுமிச்சை பட்டையோ இஞ்சியோ புதினாவோ போட்டு ஒரு மணக்கக்கூடிய அளவுக்கு ஒரு உயிர்ப்பான நீரை அதை கொடுக்கறது, நம்ம வழங்கக்கூடிய உணவை வந்து ரொம்ப சத்தா நம்ம கொடுக்கறதோ அதை வாங்கிட்டு வீணடிக்காம போறது. ஏன்னா இப்ப நிறைய திருவிழாக்கள்ல வந்து பாத்தீங்கன்னா ஏராளமான அளவுக்கு உணவு வந்து வீணாக போறதை பாக்குறோம். வாங்கிட்டு அப்படியே போட்டு போயிடறாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் இல்லாம இந்த திருவிழாவை வந்து இன்னும் கொண்டாட்டமா மாத்தோம்னா அந்த உணவு இந்த திருவிழா முடிஞ்சு போனதுக்கு அப்புறம் மதுரை மதத்துல ஒரு பெரிய மாற்றம் அந்த மாதிரி இருக்கணும். அடுத்த இந்த சிறு வியாபாரிகளுக்கு வந்து எப்பயுமே இந்த திருவிழாக்கள் தான் உயிர்ப்பு தரக்கூடியது. ஏன்னா நிறைய வியாபாரம் வந்து இந்த சமயத்தில் நடக்கும். அது இன்னும் பெருகணும் அப்படின்னா நிறைய திருவிழாக்களை வந்து இன்னும் நம்ம எடுத்து கொண்டாடணும். அந்த திருவிழாக்களை வந்து நம்ம போய் பங்கெடுக்கணும், ஏதாவது பொருட்கள் வாங்கணும். அந்த மாதிரியான ஒரு விஷயங்களும் சேர்த்து இது மூலமா நடக்கும்போது இந்த திருவிழாக்கள் வந்து அதோட அர்த்தத்தையும் தாண்டி இன்னும் உயிர்ப்பா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது பண்ணி ரொம்ப சந்தோஷம். நிறைய விஷயங்கள் தகவலா தாண்டி சித்திரை திருவிழாவுக்கான வேற ஒரு பரிமாணத்தை, வேற ஒரு டைமென்ஷனையே நீங்க பேசுன நிறைய தெரிஞ்சுக்க முடியுது. இதெல்லாம் வந்து அப்படியே திருவிழாக்குள்ள இனி நம்ம பார்க்கும்போது திருவிழாவே வேற ஒன்னாதான் இனி நாங்க எங்களுடைய பார்வையிலிருந்தும் பார்க்கறத தாண்டி சித்திரை வீதிக்காரன் உங்களுடைய பார்வையிலிருந்தும் நாங்க திருவிழாவை பார்க்கறதுக்கான ஒரு அகம், ஒரு கண் எங்களுக்கும் வந்து சேர்ந்திருக்கு. ரொம்ப நன்றி, மகிழ்ச்சி.